தான் லீவு. இந்த லீவு நாள்லயே நம்மள நிம்மதியா டிவி கூட பார்க்க விட மாட்டேங்கறாங்க. அம்மா, அக்கா சாப்பிடாம டிவியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காமா. ஏய் சுக்கி, நீ மட்டும் டிவி பார்க்கலையா? நீ சிரிக்காம பார்க்கற, நான் நல்லா சிரிச்சு பார்க்கறேன். அத அப்படியே அம்மாட்ட போட்டு விடுறியா? உன் தோசையெல்லாம் நானே சாப்பிட்டுவேன், பாத்துக்கோ. அம்மா இங்க பாருமா, அக்கா என் தோசையெல்லாம் புடிங்கி சாப்பிட்டுவாளா? என்ன மிரட்டறாமா? தள்ளி நில்லுங்கம்மா, இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. அதுலயும் ஜாலியா எங்களை டிவி கூட பார்க்க விட மாட்டேங்கிறீங்க. உன்னை யாரடி இப்ப டிவி பார்க்க வேண்டாம்னு சொன்னா? அதுக்குன்னு சோத்து இப்படியே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்ப தின்னு முடிக்கிறது? நான் எப்ப எல்லாம் கழுவி கமுத்துறது? சோறு திங்கிற வழியை பாரு, அப்புறமா டிவி பாப்பீங்க. அம்மா, அக்கா என் தோசை புடிங்கி சாப்பிட்டுருன்னு மிரட்டறாமா. புள்ளையாட்டமா படிமானமாவா இருக்கிற? சோபா மேல ஏறி உட்காந்து சாப்பிடவும் அவகிட்ட தோசையை புடிங்கி சாப்பிடவும் சின்ன புள்ளத்தனமா பண்ணிட்டு இருக்கிற. முதல்ல 2 பேருக்கு தோசை கரண்டியே அட்டி 2 வெளுக்கணும். அப்படியே என்னமோ காலையில சாப்பிட்டமா அம்மாவுக்கு மறுபடியும் வேலை இருக்குமுன்னு இல்லாம ஜாலியா உட்காந்து கக்கபக்கான்னு சிரிச்சுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுறீங்களே. நீங்க எப்ப சாப்பிடுறது? நான் எப்ப வேலையை முடிக்கிறது? சரிம்மா கோவப்படாதம்மா. நாங்க சாப்பிட்டுட்டு எங்க தட்டை நாங்களே கழுவி வச்சிடறோம். உங்களுக்கு வேலையே இருக்காதுமா. வர இந்த சின்னவளும் உன் கூட சேர்ந்துட்டு ரொம்ப கட்டு போயிட்டா. டிவி பார்த்துக்கிட்டு தான் திம்பேன் அப்படின்னு. என்னமோ பண்ணுங்க, எனக்கு வேலை கிடக்குது, நான் வரேன். சுக்கி, அம்மாவுக்கு நம்ம சாப்பிடல அப்படிங்கறதெல்லாம் கோவம் இல்ல. அம்மாவுக்கு இன்னைக்கு சீரியல் பார்க்க நம்ம டிவியே குடுக்கல, ரிமோட் நம்ம கையில தான் இருக்கு. அந்த டென்ஷன்ல நம்ம கிட்ட கட்டிட்டு போறாங்க. சரி நீ சாப்பிடு சீக்கிரம். என்னடி அங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? சீக்கிரம் சாப்பிட்டு கொண்டாந்து தட்டை கழுவி போடுங்க. எனக்கு மதியம் பாரு சமைக்கிற வேலை இருக்கு. இந்த மனசுல முத சொல்லணும், இவ்வளவு பெரிய பெரிய மீனா வாங்கிட்டு வந்தா நான் கத்தியா வச்சிருக்கிற வெட்டத்துக்கு அதுக்கேத்த மாதிரி இந்த புள்ளைங்க எல்லாம் காலையில நம்ம டென்ஷன் பண்ணி விட்டுருச்சு. அம்மா இங்க பாருமா, நான் தட்டு ஃபுல்லா க்ளீனா சாப்பிட்டுட்டேன். இப்ப போய் நான் டிவி பார்க்கலாமா? குழந்தை வேற கொஞ்ச நேரம் கவனிக்கலனா போச்சு, பொங்கி வலிஞ்சு அடுப்பெல்லாம் ஊத்தி போயிருது. அம்மா உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேமா. அதுக்கு என்னடி இப்ப சாப்பிட்டு முடிச்சிட்டீனா சிங்க்ல போட்டு கழுவி வச்சிட்டு போவ, சும்மா இங்க வந்துட்டு நைன்னு இருக்கற. சரி அம்மாவுக்கு இன்னைக்கு ஒன்னும் மூடே சரியில்லை போல இருக்கு. காலையில இருந்து எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காங்க. நாம தான் சாப்பிட்டுட்டோம், தட்டை கழுவி வச்சுட்டு சுக்கிய நேக்க மாட்டி விட்டுட்டு போயிடலாம். ஏங்க அந்த சின்ன கழுதை சாப்பிட்டாலா இல்லையா? அவளும் வாயை போட்டு டிவி தான் பார்த்துட்டு இருக்கறாளா? இல்லம்மா, அவ ஒரு வா கூட சாப்பிடவே இல்லம்மா, டிவியே தான் பார்த்துட்டு இருக்கறா. நானும் 2 தோசை சாப்பிட்டுட்டுமா, தட்டை கழுவி வச்சிட்டுமா. முதல்ல அக்கால தங்கச்சி அந்த வேலையை செய்யுங்க. அதாவது பிள்ளைங்க படிமானமா வீட்ல எப்படி இருக்குது? ஒரு லீவுனால அம்மாவுக்கு வந்து உதவி பண்ணலாம்னு இல்லாம டிவி பார்த்துக்கிட்டு கேக்க பக்கான்னு சிரிச்சுக்கிட்டு என்ன பிள்ளைங்களா உங்களுக்கு படிமானம்? இன்னும் என்னடி 2 பேரும் நின்னுட்டு வேடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அத தட்டை கழுவி வச்சிட்டீங்கல்ல, போங்க உங்க வேலை அவ்வளவுதான். எனக்கு தான் இன்னும் மதியம் ஜபிக்கிற வேலையெல்லாம் இருக்குது. லீவு நாள் நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்கும்னு பார்த்தா இந்த லீவு நாள்ல தான் நம்ம ஊருக்கு வேலை செய்ய வேண்டியதா இருக்குது. சுக்கி, அம்மா ரொம்ப கோவமா இருக்கறாங்க. நாம போயிட்டு அப்புறமா வரலாம். கிளம்பு. இறங்குடி, எனக்கு தாண்டி அந்த இடம். முடியாதக்கா, நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், அதனால நான் தான் முதல்ல அங்க படுப்பேன். நீ இப்படி சொன்னால கேட்க மாட்டே. இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. விடுடி என்ன அம்மா. விடுடி என்ன, கீழே தள்ளாதடி. என்னடி கீழே தள்ளி விட்டா கத்தி அம்மாவை கூப்பிடுவ, அழுவீன்னு பார்த்தா இப்படி சிரிச்சிட்டு இருக்கற. என்னடி ஆச்சு உனக்கு? நான் இன்று முதல் ஹாப்பி. நீ என்ன சொன்னாலும் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன சுத்தி சொல்ற? என்ன அவ்வளவு சந்தோஷம் உனக்கு? அப்படி என்னக்கா உனக்கு விஷயமே தெரியாதா? என் பர்த்டேக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. நான் அம்மா கிட்ட போய் புது Dress, ஐஸ்கிரீம், கேக் எல்லாம் எப்ப போய் வாங்கலாம்னு கேட்க போறேன். அதெல்லாம் சரிடி சுக்கி, நீயே பார்த்தா அம்மா எவ்வளவு கோவமா இருக்கறாங்கன்னு. அம்மா கிட்ட போய் எப்படி இதெல்லாம் வேணும்னு நீ கேப்ப? பேசாம இரு, அப்பா சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறம் அப்பா கிட்ட சொல்லி போய் Dress இதெல்லாம் வாங்கிக்கலாம். அம்மா கிட்ட தேவையில்லாம சண்டை வாங்காத. அக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீயும் வர. இப்ப போய் அம்மா கிட்ட பேசுற, வாக்கா போலாம். இந்த வீட்டுக்காகவே உழைச்சு நம்மளுக்கு கை கால் வலி வந்ததுதான் மிச்சம். அம்மா நாங்க கூப்பிடுறது காதுல விழுதா இல்லையாம்மா? கேக்குது சொல்லு, என்ன விஷயம்? 2 பேரும் வந்திருக்கீங்க. அம்மா அடுத்த வாரம் என் பிறந்த நாள் வருதுல்ல, அதுக்கு சாக்லேட்டு, கேக்கு, Dress இதெல்லாம் வாங்கணும் இல்லம்மா. எப்பமா போய் வாங்கலாம்? சரி வாங்கலாம் போ. உங்க அப்பா சாயந்தரம் ஆபீஸ் விட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் போய் சொல்லுங்க, உங்க அப்பா கூட்டிட்டு போய் எல்லாம் வாங்கி தருவாங்க. சரி வாடி சுக்கி, இதுக்கு மேல அம்மாட்ட கேட்டா இன்னும் டென்ஷன் ஆயிருவாங்க. சாயந்தரம் அப்பா வரட்டும், அப்பா கூட்டிட்டு போய் எல்லாமே வாங்கி தர சொல்லலாம். விடு. எங்களை மாதிரி எத்தனை பேர் பயந்து அவங்க பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் எல்லாம் வீட்டுல கேட்டிருக்கீங்க. அந்த அனுபவம் இருந்ததுன்னா மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.